வணக்கம். நவம்பர் 5ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டாடா ட்ரஸ்ட் குறித்தான ஒரு தகவல் நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. மேலி மிஸ்திரி வெளியேறாரு அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட்ல இருந்து. ஏன்னா அவரோட பதவிக்காலம் அக்டோபர் 28ஆம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது. மற்ற ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் பெரும்பாலும் அவருக்கு வாக்கு அளிக்கலன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதனால் அவர் வெளியேறாருன்ற ஒரு செய்தியும் பார்த்துருந்தோம். இல்லை அதை எதிர்த்து அவர் சண்டை போட இருக்கிறாரு, மேல்முறையீடு செய்ய இருக்கிறாருன்ற ஒரு செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அவருடைய எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஆமாம், அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வந்திருக்கு. அவருக்கு சாதகமாக ஓட்டு போடலை, அதனால் அவர் வெளியே போகிறதாக அவர் அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதில்லைன்னு அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு மேலி மிஸ்திரி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இந்தியாவிலிருந்து அதிகமாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அக்டோபர் மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறது குறைச்சிருக்கிறாங்க. அக்டோபர் மாதத்தில் ஒரு நாளைக்கு 5,34,000 பேரல்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. பேரல்ஸ் பர் டே 5,34,000 இது அக்டோபர் மாதத்தில். செப்டம்பருடன் ஒப்பிடும்போது அது 24% குறைவாக இருக்குது. ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் எடுத்து ஆவரேஜ் எடுத்தோன்னா அதுடன் கம்பேர் பண்ணும்போது 23% குறைவாக இருக்குது. அக்டோபரில் ரிலையன்ஸ் ரஷ்யன் நிறுவனத்துக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினது. ரஷ்ய நிறுவனங்கள் மீது யூஎஸ்ஏயும் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தியை பார்த்துருந்தோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேறொரு பிளான் வைத்திருக்கிறாங்க. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறது குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ டேட்டா வெளியாகி இருக்கு, எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்டோபர் மாதத்தில் ரிலையன்ஸ் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின எண்ணெய் குறைஞ்சிருக்கு அளவில். யூஎஸ் அரசு ஷட் டவுனில் போய்கிட்டு இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தா தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 35 நாட்கள் தொடர்ச்சியாக அவங்க க்ளோஸில் இருக்க யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ அது ஒரு புது சாதனை. இதற்கு முன்னாடி 34 நாட்கள் இருக்குது. அப்போவும் அதிபராக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் தான். டொனால்ட் ட்ரம்ப்புடைய முதல் டேர்மில் அந்த 34 நாட்கள் தொடர்ச்சியாக யூஎஸ்ஏ கவர்மெண்ட் ஷட் டவுனில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பிரேக் பண்ணி 35 நாட்கள். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அது மட்டும் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. ஃபுட் சப்சிடியை அவங்க கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி கட் பண்ணிட்டாரு அப்படின்னா 42 மில்லியன் அமெரிக்கர்கள் இதனால் பாதிப்படைவாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஏர் ஸ்பேஸை அவர் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விமானங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏர் ஸ்பேஸை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இருக்குங்க. ஷட் டவுனாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்காம நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சிலர் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால நேஷனல் ஏர் ஸ்பேஸும் இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அக்டோபர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 2,835 வாகனங்கள், இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. பிரதாப் ஸ்நாக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 7 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 36% விழுந்திருக்கு. ரெவென்யூ 430 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. ஏர்டெல் குறித்தான ஒரு தகவல், மூடிஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இஷ்யூர் ரேட்டிங்கை முன்ன இருந்தது Baa3, அது Baa2 அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க மூடிஸ் ஏர்டெலுடைய ரேட்டிங்கை. பேடிஎம் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ 2,061 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 7.5% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 211 கோடி ரூபாய். ஒரு ஒன் டைம் சார்ஜ் சேர்க்காம 211 கோடி ரூபாய். ஒன் டைம் சார்ஜ் 190 கோடி ரூபாய் இருக்குது. ஒரு லோன் கொடுத்துருந்துருக்காங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஃபர்ஸ்ட் கேம்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெடில். அதற்கு அந்த சார்ஜை போட்டாங்க அப்படின்னு அதை திரும்ப போட்டாங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 21 கோடி ரூபாய் மட்டுமே. நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 83% விழுந்திருக்கு. EBITDA அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 141 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 96% அதிகரிச்சிருக்கு. மார்ஜின் 6.8% இந்த Q2ல, போன குவார்ட்டரில் 3.8%. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 25,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய இருக்கிறாங்கன்னா, கடன் அடைக்க பயன்படுத்த இருக்கிறாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படுத்த இருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்களுடைய ஏர்போர்ட் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன கூடுதல் தகவல் கம்பெனி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது பார்ட்லி பெய்ட் அப் ஈக்விட்டி ஷேர்ஸாகத்தான் வருது. பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இன்னும் ரெக்கார்ட் டேட் அறிவிக்கல. அதே போல் ரைட்ஸ் இஷ்யூக்கான மற்ற தகவல் என்ன விலை
விலை, என்ன என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ, என்ன தேதி போன்ற தகவல் இன்னும் கம்பெனி வெளியிடல. அது பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ். நுவாமாவில் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ரூ. 70. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 11. ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து ரூ. 10 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ ரூ. 2 மாத்துறாங்க. அது ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிளிட் ஆகுது. Q2 ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் இன்கம் ரூ. 1138 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 1% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ரூ. 254 கோடி. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 4% விழுந்திருக்கு. ஏஞ்சல் ஒன் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், செபியுடன் ஒரு வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு டிஸ்க்ளோஷர் தாமதமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. இது 2023 நடந்த சம்பவம். ஸோ அதற்கு அவங்க பணத்தை கட்டி அதை முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய்க்கு பணத்தை கட்டிட்டு அதை முடிவு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குற்றத்தை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஏஞ்சல் ஒன். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இபேக் டியூரபிள்ஸ் அண்மையில் லிஸ்ட் ஆன கம்பெனிங்க Q2 ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. Q2ல ரூ. 22 கோடி நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் ரூ. 9 கோடி நஷ்டம். வருவாய் ரூ. 213 கோடி. இயர் ஆன் இயர் 44% விழுந்திருக்கு. 3M இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், திங்கக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக் 13% அதிகரிச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் Q2 ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் 3M உடைய டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்காங்க. பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுக்குறாங்க. முன்ன சொல்லியிருந்த டார்கெட் 35,610, புது டார்கெட் ரூ. 35,700. தங்கமயில் ஜுவல்லரி கடந்த 4 நாட்களாக 50% கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரிசல்ட்டும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். பிஎஸ்சியில் அவங்களுடைய ஷேர் பிரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஏஎஸ்எம் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஏஎஸ்எம் ஸ்டேஜ் 1 பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏஎஸ்எம்னா என்ன, ஜிஎஸ்எம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைன் கேமிங் தடை சட்டம் குறித்தான ஒரு தகவலுங்க. அதை எதிர்த்து நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அரசு கிட்ட வந்து பதில் அளிக்குமாறு கேட்டுட்டு இருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. சிஆர்எம் சில்க் மில்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ரூ. 4. அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 11. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நாளைக்கு நவம்பர் 6 வெளியிட இருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸில் அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? ஆனுவல் பிரீமியம் ஈக்குவலண்ட் APE எதிர்பார்ப்பது ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 14,840 கோடி முதல் 16,380 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது 10% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் VNB எதிர்பார்ப்பது ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 2,374 கோடி முதல் 3,018 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 19% வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 58.93 லட்சம் கோடி ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இயர் ஆன் இயர் 6.4% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 8,198 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7.6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். டால்மியா பாரத் சுகர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 23 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 56% விழுந்திருக்கு. வருவாய் 988 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. IMFA இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெரோ அலாய்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ என்ன கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, டாடா ஸ்டீலுடைய கலிங்கா நகர் ஃபெரோ குரோம் பிளான்ட்டை வாங்குறாங்க 610 கோடி ரூபாய்க்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் நுவாமா மற்றும் நொமுரா தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. நுவாமா எதிர்பார்க்குற டார்கெட் 4,200, நொமுரா எதிர்பார்க்குற டார்கெட் 4,355. ஹுண்டாய் அவங்களுடைய புது வாகனத்தை அறிமுகம் செய்திருக்கிறாங்கன்னு ஹிந்து பிஸ்னஸ் லைனில் தகவல் கொடுத்துருக்காங்க. அப்கிரேடட் வென்யூ மற்றும் வென்யூ என்லைனை அவங்க அறிமுகம் செய்கிறாங்க. அதோடைய துவக்க விலை 7,89,900 ரூபாய். இது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்னு ஹிந்து பத்திரிகையில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. பிரபல பிஸா நிறுவனம் பிஸா ஹட் குறித்தான ஒரு தகவல். அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி தான் எம் பிராண்ட்ஸ் வந்து இப்போ பிஸா ஹட் பிராண்டை விற்பனை செய்யலாமான்ற ஒரு யோசனையில் இருக்கிறாங்கன்னு ஹிந்து பத்திரிகையில் தகவல் கொடுத்துருக்காங்க. உலகம் முழுவதும் இந்த கம்பெனி இருக்குங்க. பிஸா ஹட் இருக்குது. 100 நாடுகளுக்கு மேலே அவங்களுடைய கடைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 கடைகள் வைத்திருக்கிறாங்க. இந்த ஆண்டு இது வரைக்கும் நடப்பு கேலண்டர் இயரில் வந்து இந்த முதல் 9 மாதத்தில் அவங்களுடைய இன்டர்நேஷனல் சேல்ஸ் 2% அதிகரிச்சிருக்கு. யூஎஸ் தான் அவங்களுடைய பிரதான மார்க்கெட். யூஎஸை தொடர்ந்து சைனா அவங்களுடைய 2வது பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த எம் பிராண்ட்ஸ் பிஸா ஹட் பிராண்டை விற்பனை செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பதாக ஹிந்துல அப்டேட் கொடுத்திருக்காங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிடைத்த தகவல், 2025 கேலண்டர் இயரில் இதுவரைக்கும் 27% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுக்குறாங்க ரிசல்ட்டுக்கு பிறகுன்னு நினைக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,450. தற்போதைய லெவலில் இருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது செவ்வாய்க்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, செவ்வாய்க்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். 3M இந்தியா 17% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 4500% வால்யூம் அதிகரிப்பு. தங்கமயில் ஜுவல்லரி 17% ஷேர் பிரைஸும் 3200% வால்யூம் அதிகரிப்பு. ஹிட்டாச்சி எனர்ஜி 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 3964% வால்யூம் அதிகரிப்பு. எல்ஜி பாலகிருஷ்ணன் 12% ஷேர் பிரைஸும் 693% வால்யூம் அதிகரிப்பு. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 6587% வால்யூம் அதிகரிப்பு. சிட்டி யூனியன் பேங்க் 10% ஷேர் பிரைஸும் 1469% வால்யூம் அதிகரிப்பு. தத்வ சிந்தன் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. கிட்டத்தட்ட 700% வால்யூம் அதிகரிப்பு. டிபிஓ டெக் 6% ஷேர் பிரைஸும் 4192% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ப்ளூ ஜெட் ஹெல்த் 10% வீழ்ச்சி, 1323% வால்யூம் அதிகரிப்பு. டால்ஃபின் ஆஃப்ஷோர் 7% சரிந்தது, 1300% வால்யூம் அதிகரிப்பு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் 6% வீழ்ச்சி, 250% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டாலியன் இந்தியா 5% சரிந்தது, 169% அதிகரித்தது வால்யூம். தி டெவலப்மெண்ட் 5% வீழ்ச்சி, 535% வால்யூம் அதிகரிப்பு. நெட்வெப் 4% விழுந்தது, 1300% வால்யூம் அதிகரிப்பு. ஹீரோ மோட்டோகார்ப் 4% வீழ்ச்சி, 415% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.